ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதோட 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் மஞ்சள் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட இந்த காலிஃப்ளவர் 65 சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள், அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.